சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கோரக்கர் சித்தர் எழுதிய மலைவாகனம் என்ற நூலில் தென்பகுதியில் உள்ள மலைகளில் இருக்கும் முனிவர்கள் ஆசிரமங்களை பற்றியும் அந்த மலைகளில் இருக்கும் மூலிகை மருந்துகள் பற்றியும் மருத்துவ குணங்கள் நிறைந்த சுனை நீர் பற்றியும் பல குறிப்புகளை தந்து அருளியிருக்கிறார். அதில் பல குறிப்புகளில் அவர் சொல்கிற முறையில் சில மூலிகை மருந்துகளை உட்கொண்டால் காயகல்ப சித்தி உண்டாகும் என்கிறார். காயகல்ப சித்தி என்றால் என்ன? அது சித்தர்களுக்கு மட்டுமே கைவரப்பெறும் ஒரு சித்தியா? காயம் அப்படின்னா சரீரம்னு அர்த்தம். காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடான்லாம் இருக்குது. காயம்னா சரீரம். இன்னொன்று என்ன, கல்பம் அப்படின்னா அது அழியாத பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம். கல்ப கோடி காலம் அப்படின்றீங்களே அந்த மாதிரி. அதெல்லாம் இருந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதே காட்டில் அதே மூலிகை பக்கத்தில் நடந்து போனால் கூட உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க இன்றைக்கி யாரும் இல்லை. எந்த மூலிகை என்ன ஏது இதெல்லாம் தெரிஞ்சவங்கெல்லாம் யாரும் இல்லை. அதனால் இப்போத்துக்கு உங்களுக்கு ஒரு வேளை சித்த வைத்தியத்தில் நாட்டம் இருந்தால் நீங்கள் இந்த இதிலெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் வந்து அயோத்திதாஸ் ஹாஸ்பிட்டல்னு இருக்குது தாம்பரத்தில். சென்ட்ரல் கவர்மெண்ட் இது சித்தா வைத்திய ஹாஸ்பிட்டல். ரொம்ப நேர்மையான ஹாஸ்பிட்டல். எல்லாம் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க. மெடிசன்லாம் கூட அவங்களே வச்சுருக்காங்க. பண்டிட் அயோத்திதாசா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தாம்பரத்தில் இருக்கும். இல்லை ஜட்ஜு பலராமையா ஹாஸ்பிட்டல்னு அண்ணா நகரில் அந்த டவர் இதுக்கு இல்லையா, ஆர்ச்சி, அந்த இடத்துல இருக்குது. இது ரெண்டுமே அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், இது சென்ட்ரல் கவர்மெண்ட். உங்களுக்கு எது கிட்டே இருக்கோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா அது நிஜமாகவே சித்தம் தான். அண்டு இட்ஸ் ஆல் வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். அது மாதிரி ஒரு இங்கிலீஷ் மெடிசன் மாதிரிலாம் லூட்டிங் கிடையாது. வெரி நாமினலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஐ ப்ரிஸ்கிரைப். ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் இது. ரெண்டுலேயும் ஏமாற்ற மாட்டாங்க. அவங்களே மெடிசன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ யூ கேன். வெறும் மெடிசன் தான் உங்களுக்கு வாங்கணுன்னா இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் நீங்கள் ஓஎம்ஆர்லேயும் எங்கேயோ இருக்குது திருவான்மையூர்கிட்ட. ஆனால் உங்களுக்கு என்ன மெடிசன் சாப்பிட்ணுன்னு எப்படி தெரியும்? அதனால் இந்த ரெண்டு இடத்துல கன்சல்டேஷன் வாங்கிட்டு அவங்கனாலையும் வாங்குங்க, இல்லை இங்கே வாங்குறதுனாலையும் வாங்குங்க. மற்றபடி நீங்கள் காடு மூடெல்லாம் போய் மூலிகை தேடின்னு அலையிறது, டார்ச் லைட் அடித்து பார்க்குறதெல்லாம் பாசிபிளே இல்லை. ஏன்னா அந்த நாலேஜ் தெரிஞ்சவங்க இன்றைக்கி இல்லை. இப்போ நீங்கள்லாம் ஜாண்டிஸ் வந்துச்சுன்னு வைங்க, எவ்வளோ நாள் இழுத்தடிக்கும். இங்கிலீஷ் மெடிசனில் அந்த மஞ்சக்காமலை போகணும், அதுக்கு ரொம்ப ஃபுட் கண்ட்ரோலு, இந்த மாதிரி 1008 லுள்ளு இருக்குது. ரொம்ப கஷ்டம். இங்கே மயிலாப்பூரில் நம்ம குருமூர்த்தி ஃபேமிலிக்கு தெரியும். எம்டி ஸ்டமக்கோடு போகணும். அவங்க ஏதோ ஒரு இது கொடுத்து உடம்புல இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லிவர் கனெக்டடு எல்லாம் வாந்தி வந்துடும். ஒரே நாளில் நல்லாயிடும். ஒரே நாளில் நல்லாகும். இப்போ யாருக்காவது ஜாண்டிஸ் ப்ராப்ளம் இருந்தால் இங்கிலீஷ் மெடிசனுக்கு போகாதீங்க. ஸோ ரொம்ப நல்லது. இங்கே தான் இருக்காங்க எங்கேயோ, அவங்களுக்கு தெரியும். குருமூர்த்தி அவங்க மயிலாப்பூரில் எங்கேயோ இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அது ஒரு வழி இருக்குது. அதே மாதிரி இந்த யானை கவுனி இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு சர்பத் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ யாருக்கிட்டையாவது யானை கவுனி சைடில் இருக்கிற பசங்கிட்ட சொன்னீங்கன்னா 6 மணிக்கு அவங்க லைனில் நின்று வாங்கி வரணும். அதை குடிச்சிங்கன்னாக்கா ஜாண்டிஸ் நல்லாயிடும். இது மாதிரி நிறைய அதுக்குன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சவங்கலாம் இருக்காங்க. அதே மாதிரி ஆந்திராவில் ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் வர்றபோது அவங்க வந்து கேன்சருக்கு மருந்து கொடுக்குறாங்க. 600 ரூபா தான் வாங்குவாங்க, நல்லாயிடும். கேன்சருக்கு மெடிசன் இருக்குது அங்கே. இல்லை இங்கே திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கார். அவரும் இதுக்கு மருந்து தர்றார், கேன்சருக்கு மருந்து கொடுக்குறாரு. ரொம்ப வயசாகிடுச்சு அவருக்கு. மாதிரி நிறைய சோர்ஸஸ் இருக்குது. அதனால் ஜனங்க தெரியாமல் போய் எங்கேயோ மாட்டிக்கிறாங்க. கடவுளின் குணாதிசயங்களை கொண்ட ஆத்மாவும் இறைவனைப் போல் ஒளிவடிவம் கொண்டதுதான் என்றும், இந்த உடல் பிறப்பெடுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஆத்மாவின் வாசனாக்கள் தான் அந்த உடலுக்குள் நுழைகின்றன என்றும் தங்களுடைய அருளுரையில் தெரிவித்திருக்கிறீர்கள். வாசனை என்பது அன்மேனிஃபெஸ்ட் டிசையர்ஸ் ஆர் லேட்டன்ட் கார்மிக் இம்ப்ரிண்ட்ஸ் என்று ஆன்மீக குறிப்பு ஒன்று கூறுகிறது. இந்த உடலின் செயல்பாட்டை ஆத்மா வேடிக்கைதான் பார்க்கிறது, அதில் எப்பொழுதும் தலையிடுவதில்லை என்று தாங்கள் சொல்லும்போது, ஆத்மாவில் இருந்து உருவாகி வரும் வாசனைகள் எவ்வாறு இந்த மனிதர்கள் கர்மா மற்றும் ஈகோ போன்றவற்றை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து இந்த உடலை இயக்குகிறது என்று விளக்கிமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வாசனைன்னு ஏதோ ஊதுவத்தி சாம்பிராணி அந்த மாதிரி நினச்சிக்கிறீங்க. வாசனைன்னா அது கிடையாது.
தி எம்பெடட் மெமரிஸ், அதாவது உங்களுக்குள் பதிவாகி இருக்கக்கூடிய உங்களுடைய பழைய வாசனாதிகள், பழைய மெமரிஸ், அதுதான் அதுக்கு அர்த்தம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு உடம்புல 5 பொருள் இருக்குது. தண்ணீர் வெளியே போயிடுது, காற்று வெளியே போயிடுது, மண்ணில் வந்த உடம்பு மண்ணில் எரிச்சிடுறாங்க, பச்சிடுறாங்க. ஸோ 5 பொருள் இருக்கு இல்லையா, அதில் காற்று மூக்கிலேருந்து வெளியே போயிடுச்சு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்குது, ஹீட்டு இந்த இடத்துல இருக்குது, இது மண்ணில் செஞ்சு போமே. 5ல் 4 கோய்ந்தா. அப்போ மிஞ்சி நிற்கிறது என்ன, இந்த இடம்தான். திஸ் கால்டு ஆகாசம். ஆகாசம் இஸ் அ பிளேஸ், இட்ஸ் லைக் எ மெமரி சிப். நீங்கள்லாம் செல்ஃபோனில் ஒரு ஊண்டு வச்சுருக்கீங்களா, அதை வச்சு தானே செல்ஃபோனில் அவ்வளோ நம்பர் இருக்குது. அந்த மெமரி சிப் இருக்கு இல்லையா, அது மாத்திரம் ஒரு எத்திரியல் லேயருக்கு மேலே போய் தங்குது. அதுதான் பித்ருலோகம்னு சொல்லக்கூடியது. வேறு ஒரு உடம்பு இங்கே வர்றபோது டிரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த மெமரி சிப். நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்கினோடனே பழைய ஃபோனில் இந்த சிப்பு தூக்கி போகிற மாதிரி, ராமசாமி இறந்த உடனே வேறு ஒரு உடம்பு இப்ராஹிமோ ஜானவோ வரப்போகுது, குப்சாமியாக வர்றபோது அந்த மெமரி சிப்பு இந்த உடம்புக்குள்ளே வருது. இதுதான் பிறப்பு இறப்புன்னு சொல்லிட்டு. இது அவர் போய் இவராய், இவர் போய் அவராய், இவ்வாறதாய் தேவாரம். எருவாய் கருவாய் தன்னிலே உருவாய், இதுவே பயிராய் இறைவாகி, இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இதுவே பயிராய் விளைவாகி. ஒரு தாய் இரு தாய் பல கோடியதாய், உடனே அவமாய் அழியாதே. ஒரு கால் முருகா பரமா குமரா, உயிர்காவென ஓதருள் தாராய். இந்த மாதிரி வேறு வேறு தாய், வேறு வேறு உடம்பு, வேறு வேறு பேர், வேறு வேறு ஊரில் பிறந்து நான் கஷ்டப்படக்கூடாது. அதனால் முருகா, நான் ஒரு கால் முருகா அப்படின்னு உன்னை கூப்பிடுற புத்தியும் கொடுத்து, நான் சொல்கிறத நீ வாங்கிட்டு என்னை இந்த மாதிரிலாம் பிறக்காமல் பண்ணிவிடு அப்படின்னு அர்த்தம். பிறந்து செத்து பண்ணாத, என்னை எப்படியாவது பிறவா நிலை எனக்கு கொடுத்துரு அப்படின்றது இந்த பாட்டோட அர்த்தம். அதனால் மற்ற மதங்களுக்கும் நமக்கு இது ஒன்று தான் வித்தியாசம். மற்ற மதம் என்ன சொல்லுது, ஒரு முஸ்லீமை புதைச்சிடுறாங்க, ஒரு கிறிஸ்டியனை சவப்பட்டியில் உள்ளே வச்சிடுறாங்க. அவங்களுடைய மத நம்பிக்கை என்ன சொல்லுதுன்னா, நியாய தீர்ப்பு நாள், கயாமத்து டே, ஜட்மெண்ட் டேன்னு ஒன்று வரப்போகுது, அது வரைக்கும் அது அப்படியே பொட்டியில் கிடக்கும். அந்த நியாய தீர்ப்பு நாள் வர்றபோது கடவுள் நல்லவங்களை ஒரு மாதிரி, கெட்டவங்களை ஒரு மாதிரி பிரிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்து மதம் என்ன சொல்லுது, இந்த உடம்பு தான் இந்த கண்டெய்னர், இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதுதான் மெமரி, இந்த ஆத்மாவினுடைய ஜோதி. அது திருப்பி திருப்பி வேறு வேறு உடம்புக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் ராமசாமியோட கதை முடிஞ்சு போச்சு, அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த ராமசாமியுடைய மெமரி சிப்பு பழைய வாசனைகள் இருக்கு இல்லையா, குட் அண்ட் பேடு, அதை கேரி பண்ணிக்கிட்டு பாடி டு பாடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுக்கு நம்முடைய கன்செப்ட் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி ரேஷ்னலாக இருக்குது. ஒரே ஸ்பிரிட்டு வேறு வேறு அனுபவங்களுக்காக கண்டினியூஸாக வருது. ஸோ இட்ஸ் லைக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜின்னு வாங்க. எனர்ஜி இஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட், இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஜக்கில் பால் இருக்குது, அது 10 டம்ளரில் ஊற்றுறாங்க, அப்போ அந்த பால் தான் 10 டம்ளர்லேயும் இருக்குது. ஸோ லைக் தட் எவ்ரி திங் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஒன்லி, இட்ஸ் நாட் கிரியேட்டட் நியூலிங்கிற கன்செப்ட் தான் நம்முடைய இந்து மதத்தில் சொல்லப்படுகிற விஷயங்கள். அதனால தான் ஜொராஸ்ட்ரியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு ஆள் இறந்துட்டான்னா ஒரு கிணறு மாதிரி இருக்கும், அது மேலே ஒரு கம்பி வலை இருக்கும், அந்த பாடியை கொண்டு போய் அப்படியே போட்டு வந்துடுவாங்க. இந்த காக்கா கிக்கா எல்லாத்தையும் அதை சாப்பிட்டு மீந்து போன எலும்பெல்லாம் அந்த கம்பி வழியாக கிணத்துக்குள்ளே ஊழ்ந்துடும். இதுதான் அவங்களுடைய வழிமுறை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கும் உதவாத உடம்பு பறவைகளுக்காவது விருந்தாகட்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய கன்செப்டு. ஸோ ஒவ்வொரு ரிலீஜனும் ஒவ்வொரு விதமான ஃபெய்த்தை சொல்லுது. ஸோ 2 விஷயந்தான். ஒன்று நிர்வாணம். நிர்வாணம்னா என்ன, தாட்லெஸ் மைண்டுன்னு அர்த்தம். துணி இல்லாமல் இருக்கிறது இல்லை, எண்ணங்கள் இல்லாத இருக்கிறது. வாச்சா மகோச்சரம்ன்றாங்க. எல்லாம் வரை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதிங்கிற மாதிரி தாட்லெஸ். அந்த தாட்லெஸ்ஸுங்கிறது நீ உடம்புக்குள்ளே மனிதனாக இருக்கிற போது தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஆசைகளெல்லாம் விடணும், அப்போது எம்டி மைண்ட் வந்துடும். ஆசா நுகலம் துகளாயிரம்பின் பேசா அனுபூதி பிறந்ததுவேன்னு. அப்போ எண்ணங்கள், ஆசைக்கூர் பக்தனேன்னு 1000 ஆசை, 1000 வாசல் இதயம், 1000 எண்ணங்கள் உதயம். ஸோ நிறைய வச்சுன்னே இருக்கும், மெமரிஸு நிறைய ஆசா பாசங்களை வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ என்றைக்கு அந்த எண்ணங்கள் குப்பைகள் எல்லாம் தூக்கி போட்டுனே வரீங்களோ அப்போ பிளாங்க் ஆகி போயிடும். ஒரு சினிமா கொட்டையில் வெள்ளை ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி உனக்கு இந்த இடத்துல
ஒரு blank வந்துடும், எதுவுமே இருக்காது, தாட்டே இருக்காது. இந்த ஸ்க்ரீனில் உன் மனசுன்ற ப்ரொஜெக்டர் அப்பப்போ படத்தை காட்டினே இருக்குது. காதல் காட்சி, ஃபண்டு காட்சி, இந்த காட்சி அந்த காட்சின்னு போட்டு போகணும், சொதப்பிக்கிட்டே இருக்குது. யாருக்கு blank மைண்ட் வந்துருச்சோ அவங்களுக்கு எந்த தாட்டுமே இருக்காது. ஜஸ்ட் லைக் தட். அந்த நேரத்துக்கு நீ எதையாவது ஒரு மேட்ரு கேட்டால், இப்போ நான் அந்த கேள்வி கேட்குறாங்க, என் மைண்ட் blank. அந்த கேள்விக்கு நான் சொல்ல ஆரம்பிச்சோன்னே வந்துடும். அதுக்கு இன்டர் கனெக்டடாக இருக்கிற எல்லா விஷயமும் தானாக வந்துடும். இட்ஸ் லைக் எ மெமரி சிப். ஒரு சிப்பை நீ லோட் பண்ணி பட்டன் தட்டின உடனே அதில் இருக்கிற ப்ரோக்ராமாக வந்துடுது இல்லையா, அந்த மாதிரி இது. தெய்வ பக்தியும் இறை சிந்தனையும் அன்பை வளர்க்குமே தவிர பூசலை வளர்க்காது என்று தாங்கள் கூறுகிறீர்கள். அப்படி இருக்கையில் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மதங்களும் தெய்வ பக்தியையும் இறை சிந்தனையையும் தானே போதிக்கின்றன. மத பிணக்குகள் ஏன் ஏற்படுகின்றன? அன்பே சிவமாவது அறிகிறார், அன்பே சிவமாவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேங்கிறார் திருமூலர். அப்போ கடவுள் என்பது அன்புங்கிற பாஷை அவனுக்கு புரிஞ்சாக்கா அதுக்கப்புறம் இந்துவும் கிடையாது, முஸ்லீமும் கிடையாது, கிறிஸ்டினும் கிடையாது, ஜூயிஷும் கிடையாது. நாம் ஏதோ சர்ச்சில் போய் சாம்பிராணி சட்டி ஆடுறது, மண்டி போட்டு உட்காந்துட்டு முல்லான்றது, இதெல்லாம் தான் பெரிய விஷயம்னு நினச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் சடங்குகள். யார் செஞ்சாலும் சரி, நீங்கள் இந்துக்களாக இருந்துட்டு பஞ்சபாத்தை உடுத்து வச்சு இப்படி மூக்கு பிடிச்சின்னு செஞ்சாலும் சரி, அவன் சாம்பிராணி சட்டி ஆடினாலும் சரி, ஒருத்தன் மண்டி போட்டாலும் சரி, இதெல்லாம் சடங்குகள். இதிலெல்லாம் எதுவுமே நடக்க போகிறதில்ல. உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், இது வாழும் முறைமையடி பாப்பான்னு நான் பாரதி. அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற ஈயரும்பு முதலாகிய எல்லா ஜீவராசிகளையும் நீ லவ் பண்ணியானா அதுதான் ப்ரேயர். எல்லாத்தையும் லவ் பண்ணுறது. அருள் எனும் அன்பு ஈன் குழவி. அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தை தான் அருளுங்கிறான். ஒரு மாங்கொட்டையை துப்புற, இல்லை மாமரம் வருது, மாமரத்தில் 1000 மாம்பழம் வருது, எவ்வளோ வருஷத்துக்கு வருது. அந்த மாதிரி அன்பே சிவம், அன்பே அருள், இப்படி இதிலிருந்து தான் அது வருது, அதிலிருந்து தான் இது வருது, ரெண்டும் இன்டர்சேஞ்சபிள். இந்த உலகம் பூரா அன்பை தவிர ஒன்றுமே இல்லை. அதனால் ஸ்கந்தகுரு கவச்சம்னு ஒன்று இருக்குது, சேலம் சாந்தானந்த சுவாமிகள் அதில் இது வரும். அன்பே ஸ்கந்தகுரு கவச்சத்தில் ஒரு 10 வரி வரும். அன்பு தான் எல்லாம், அதை தவிர ஒன்றுமே கிடையாது. அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோக்ஷம் அன்பே பிரம்மம் அன்பே அனைத்தும் என்றாய். அன்பில்லாத இடம் அங்கும் இங்கும் இல்லை என்றாய். எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதன் அப்பா. அன்பில் உரை மறு குருநாதரே தான். ஓகே, இது ஸ்கந்தகுரு கவச்சத்தில் இருக்கிறது. அந்த சாமியாரே எழுதிருந்தது. அவர் நல்லா தமிழ் படித்தவர். அதனால் ஸ்கந்தகுரு கவச்சம்லாம் அவரே எழுதினது தான், அவரே எழுதினது. நல்ல ஸ்காலர் அவர், நிறைய விஷயம் தெரிஞ்சவர். அம்பாள் உபாசனையை பற்றி அத்தாரிட்டி அவர். இன்றைக்கி சேலத்தில் ஸ்கந்தாசிரமம்னு இருக்குது. முதல்ல 18 கை துர்கை இல்லையா, நம்ம கோயிலில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இருக்கும். அதை பார்த்து தான் நம்ம இன்ஸ்பிரேஷனில் பண்ணோம். ஸோ அந்த துர்கைக்கிட்டேயே அவரை அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவர் அப்படியே இறந்த பின்னால் உட்கார வச்சு சிவசமாதி பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவருடைய சமாதி கூட இன்றைக்கி. அதுக்கு நேரில் முருகன் இருப்பார். முருகனை சுற்றி நவகிரகங்கள் இருக்கும். வெளியே வந்தோடனே பஞ்சமுக விநாயகர், தத்தாத்திரேய சுவாமி, பஞ்சமுக ஆஞ்சநேயர்லாம் இருப்பாங்க. பெரிய யாகசாலை இருக்கும். ஸோ அந்த அம்பாள் உபாசனையில் வர்ற எல்லா சின்ன சின்ன கடவுளெல்லாம் இருக்கு இல்லையா, சின்ன மாஸ்தா அது இதுன்னு எல்லாத்தையும் அந்த கூரையில் செவத்துலலாம் பொம்மை வரைஞ்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்ல 3 இடத்துல பண்ணார். அவர் சேந்தமங்கலத்தில் பண்ணார், இங்கே வந்து சேலையூர்கிட்ட எங்கேயோ ஒன்று பண்ணியிருக்காரு, புதுக்கோட்டைக்கிட்ட ஒன்று பண்ணியிருக்காரு. 4 இடத்துல அவங்களுடைய புவனேஸ்வரி பீடமெல்லாம் இருக்குது. நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு பெரிய மகான். சப்த கன்னியர் என்பவர்கள் யார்? சப்த கன்னியர் வழிபாடு ஒரு கிராமப்புற தெய்வ வழிபாடா? அந்த வழிபாட்டின் பலன்கள் என்ன? பெண் தெய்வங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து அஷ்டலட்சுமிகள்னு இருக்குது, நவதுர்கான்னு இருக்குது, சப்த கன்னிகைகள்னு இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த பராசக்திக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பூஜைலாம் பண்ணிங்க இல்லையா, மகாமேரு, அதில் இருக்கக்கூடிய பரிவார தேவதைகள். அந்த மாதிரி சப்த கன்னிகைகள்ங்கிறவங்க இந்த ஒவ்வொரு ஃபார்ம் இருக்கு இல்லையா. இப்போ முருகர் இருந்தால் அதுக்கு ஈக்குவலண்டானது கௌமாரி, விஷ்ணு இருந்தால் வைஷ்ணவி, பிரம்மா இருந்தால் பிராமி, அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலண்டான ஃபீமேல் ஃபார்ம்ஸ். ஒரு பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி. வித்வான் வே லக்ஷ்மணன் அவர்கள்
எழுதிய சம்ரக்ஷணா வெளியிட்ட ஞானச்சூரியன் என்ற நூலில் நாடி சாஸ்திரத்தில் கூறப்படுகின்ற எதிர்கால பலன்கள் மகான்களுக்கும் மாபெரும் அதிர்ஷ்டசாலிகளுக்கும் மட்டுமே சரியாக வரக்கூடும் என்றும் சாமானியர்களுக்கு அது சரியாக வர வாய்ப்பில்லை என்றும் கூறியிருக்கிறார். அப்படி சொன்ன வித்வான் வே லக்ஷ்மணன் அந்த புனிதமான நாடி சாஸ்திரத்தின் எதிர்கால பலன்கள் ஏன் எல்லோருக்கும் பலிதமாவதில்லை என்ற கேள்விக்குறி இன்றளவும் என் மனதில் தொக்கி நிற்கிறது. அதற்கு என்னால் விடை எதுவும் காண முடியவில்லை என்று தனது அனுபவத்தை ஒரு கேள்விக்குறியோடு முடித்திருக்கிறார். தலை சிறந்த ஜோதிடராக விளங்கிய வித்வான் வே லக்ஷ்மணன் அவர்கள் எழுப்பிய இந்த கேள்விக்கு தாங்கள் விடை தந்து அருளுமாறு கேட்டுக்கொண்டேன். வித்வான் லக்ஷ்மணன் நல்ல தமிழ் ஸ்காலர். நான் வித்வான் லக்ஷ்மணனை முதல்ல பார்க்க போனேன். அப்போ நான் சின்ன பையன். அவர் என்னை பார்த்த உடனே எனக்கு உங்களுக்கு பிள்ளையார் மந்திரம் கொடுக்கணும்னு பிருகுமுனிவர் சொல்கிறாரு வாங்கோ அப்படின்னு. நான் அவர்கிட்ட மந்திரம் கேட்க போல, ஜோசியம் பார்க்க தான் போனேன். அவர் உங்களுக்கு பிள்ளையார் மந்திரம் கொடுக்கணும்னு அவருடைய பிருகுமுனிவர் படத்துக்கிட்ட போய் பூஜை பண்ணிவிட்டு எனக்கு பிள்ளையார் மந்திரம் கொடுத்தாரு. ஸோ முதல் எனக்கு கிடைச்ச மந்திரம், நான் வேறு மந்திரங்கள்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னே அவர் கொடுத்தது தான், அவராக இஷ்டப்பட்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் என்னுடைய டிவோட்டி. நீலங்கரையில் தேவநல ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துன்னு இருந்தாங்க. அதனால் அந்த அம்மா சொன்னாங்கன்னு இவர் எங்கிட்ட வந்தார். வந்துட்டு ஒரு 18 வாரம் அவருடைய பத்திரிகையில் என்னை பற்றி எழுதினார். இந்த மாதிரி சிவசங்கர் பாபாவுடைய ஜாதகம் கைரேகை இதெல்லாம் நான் பார்த்து மிரண்டு போயிட்டேன் அப்படின்லாம் ரொம்ப பிரமாதமாக என்னை பற்றி 18 வாரம் எழுதினார். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவரே ஃபோன் பண்ணார், இது உங்கள் புக்கை நான் என் செலவில் போட்டு தரேன். அதாவது அந்த 18 வாரத்தினுடைய இதெல்லாம் வச்சுருப்பார்ல, அந்த பிரிண்டிங் அச்சு, அதை வச்சு நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1000 காப்பி போட்டு அதை என் செலவில் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் கொடுத்தாரு. 1000 புக்கு கொடுத்தாரு வித்வான் லக்ஷ்மணன். அந்த புக்கை பற்றி தான் இவங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டச்சில் இல்லை. ஆனால் அப்படி தான் இந்த புக்கு வந்தது. நல்ல புக் அது. அதில் ஜாதகம் கைரேஜை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பிரமாதமாக எழுதியிருப்பார். 18 வாரம் எழுதியிருப்பார். அதில் அவர் அதில் சொன்னதில் தான் இதெல்லாம். இந்த மாதிரி காஞ்சி பெரியவர் ஜாதகமும் இவர் ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்குது. 2 பேர் ஜாதகத்துலேயும் சனியும் கேதுவும் உச்சமாக இருக்குது. அதனால் உலகத்தில் என்ன வேலை இவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை கட்டாயம் சாதிப்பாங்க அப்படின்லாம் ரொம்ப பிரமாதமாக எழுதியிருந்தார். நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் பிரிண்ட் போடல. அவர் கொடுத்ததே விற்றுட்டு ஏதோ ஒரு காப்பி 2 காப்பி இங்கே வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இது ஒரு என்ன கேள்வி இது? ஒரு ஜாதகம் பலிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று அந்த ஜாதகத்தை சரியாக படிக்கக்கூடிய ஆள் இருக்கணும். ஏன்னா ஒரே ஜாதகத்துக்கு வித்தியாசமான வியாக்கியானங்கள் உண்டு. இப்போ என் ஜாதகத்தில் குரு சுக்கரன் 10வது வீட்டில் இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, குருவும் சுக்கரனும் தேவகுரு அசுரகுரு ஒரே வீட்டில் இருந்தால் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க அப்படின்வாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்க, 2 குருவும் இருக்கிறதுனால இவர் நிறைய தான தர்மம் பண்ணுவார், அதுக்காக அந்த புண்ணியத்தை வேணும்னு 2 பேரும் போட்டுன்னு இவருடைய ஜீவன பாகத்தில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. தி வே யூ இன்டர்பிரட் அன் ஹாரோஸ்கோப், அதுக்காக சொல்கிறேன். அண்டு ஒன்று சொல்கிறவனுடைய நாலேஜு, இன்னொன்று வாக்பலித்தம்னு இருக்குது. ஒவ்வொருத்தனுக்கும் அவன் ஒரு டாக்டர்கிட்ட நீ போகிற, எல்லோரும் தான் டாக்டரு. சில டாக்டர்கிட்ட ஒரு நாள் மருந்து சாப்பிட்டே நல்லாயிடுது, இன்னொரு டாக்டர்கிட்ட 10 நாள் மருந்து சாப்பிட வேண்டியது. அப்போ எல்லோரும் MBBS தான் படிச்சிருக்கான். அதில் கைராசின்னு ஒன்று இருக்குது. அந்த கைராசி எப்படி வருது? யார் ஜாதகத்திலேயாவது சுக்கரன் செவ்வாய் நல்லா இருந்தால் அவங்க டாக்டர் ஆவாங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக அந்த சூரன் செவ்வாயும் சுக்கரன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டாக்டருடைய கைராசி இருக்கும், அவருடைய ப்ரொஃபஷன் அப்படி இருக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் காரண காரியங்கள் இருக்குது. அதாவது டிபெண்டிங் அப்பான் தி பர்சன், த பிளானட்ஸ் இன் தட் பர்சன்ஸ் ஹாரோஸ்கோப், அண்டு உன்னோட ஜாதகத்தில் அந்த நேரத்தில் நீ கஷ்டப்படணுமா இல்லை சுகமாக இருக்கணுமான்ற மாதிரி ஒரு பிளானட்ரி டிரான்சிட் இருக்கும். இது மாதிரி பல காரணங்களை வைத்து தான் ஜாதகங்கள்லாம் நடக்கிறது, நடக்காமல் போகிறதெல்லாம். இதில் நான் சொல்கிற மாதிரி தானே, எல்லோரும் டாக்டர் தான், எல்லோரும் டீச்சர் தான், எல்லோரும் IAS ஆஃபீஸர் தான், எல்லோருமா ஷைன் பண்ணுறானுங்க. ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணம் அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகமும் அவங்களுக்கும் உன்னுக்குள்ள இன்ட்ராக்ஷனுக்கு உங்கள் 2 பிளானட் எப்படி ஒத்து போகலங்கிறத வச்சுக்கிட்டு தான் அப்படியெல்லாம் இருக்கும். எல்லாருக்கும் 10 பொருத்தம் பார்த்து டிக்கெட்ஸு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த 10க்கு 10 டிக்கெட்ஸு, 10க்கு 8 டிக்கெட்ஸு, 7 டிக்கெட்ஸு எல்லாம் பண்ணாங்க இல்லையா? இவ்வளோ பொருத்தம் பார்த்து எல்லாம் பண்ணாங்க இல்லையா?
ஏன் வந்து அவங்க லைஃப்பில் வந்து மனசாமல் இருக்குது, எமோஷனலி டிஸ்டர்ப்டாக இருக்காங்க, அந்த கம்பேட்டபிலிட்டி ஏன் இருக்கிறது இல்லை, யோசனை பண்ணிப்பார். அதனால் எல்லாத்துலேயுமே வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள்லாம் இருக்கோன்னா எல்லாம் வந்து வாக்பலித்தவன் பேர். இப்போ எனக்கு நாக்கில் சரஸ்வதி இருக்கா, அதனால் நான் சொன்னால் பழிச்சிடும். அதாவது ஒரு விடோவை பார்த்து தீர்க்க சுமங்கலின்னு சொல்லிட்டார் மகான், செத்து போன புருஷன் எந்திரிச்சு வந்துட்டான். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது, வாக்பலித்தம்னுவாங்க. அவங்க வாக்கு சொல்லிட்டாங்கன்னா அது பொய்யாகவே கூடாதுங்கிற மாதிரி சில கணக்கெல்லாம் இருக்குது. எனக்கு வாக்பலிதம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 1984 ஆஞ்சநேயர் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. அவர் சொன்னார், நான் நாக்கில் நிற்க போகிறேன்டா, விஷ்ணுவா சம்ஹாரமூர்த்தியா யாருன்னே தெரியலையே, இவ்வளோ அழகாக பேசுகிறானே அப்படின்னு ராமர் ஆச்சரியப்பட்ட ஆள் ஆஞ்சநேயர். அப்போ அவர் நான் உன் நாக்கில் நிற்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம எந்த சப்ஜெக்டை பற்றி வேணால் பேசினே தாங்கிறோம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாலே யாரெல்லாம் என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் ஞாபகம் வர வச்சுன்னு உட்காந்துன்னுக்குறோம் இல்லையா? இப்போ நான் எவ்வளோ நேரமாக இதெல்லாம் சொல்லியிருக்கேன், இவ்வளோ பேரை பற்றி அவங்களுடைய பூர்வாசிரமெல்லாம் எப்படி தெரிஞ்சால் கூட பெரிய ஞாபகம். அதனால் இதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு தான். அந்த கிஃப்ட்டு வச்சு தான் பலித்தம்ன்றது. எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையாது. Question from devotee. சந்தோஷி மாதா பற்றி தாங்கள் கூற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் டெய்டி. பிள்ளையாருக்கு தங்கச்சியோ மகளோன்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ நம்ம எவ்வளவோ புராணங்கள் படிச்சிருக்கோம். அந்த புராணங்களில் இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற புராணத்தில் நம்ம சந்தோஷி மாதாவை பற்றி படித்தது கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு போனீங்கன்னா அங்கே பக்லாமுகின்னு இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, குஜராத்திலிருந்து இந்த பக்லாமுகி வந்தால் இமாச்சல் பிரதேஷில் இந்த இடத்துல செட்டில் ஆகிருக்கான்னுவாங்க. ஸோ இது எப்படின்னா, யாரோ ஒரு உபாசன மார்க்கத்தில் இந்த அம்பாள் உபாசனை பண்ண அவங்க ஏதோ ஒரு அருள்வாக்கெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அந்த உபாசன மார்க்கத்தில் வந்து அவங்க ஒரு சில பேருக்கு அக்செப்டட் பீப்புளாக மாறிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்கும் இதெல்லாம். இல்லைன்னா எவ்வளோ தேவதைகள் இருக்குது. நீ இமாச்சல் பிரதேஷ் போயிட்டேன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. ஒரு கூண்டு மாதிரி வச்சுருப்பான், கோயில் இருக்கும், கூண்டு மாதிரி இருக்கும். ஏதோ கடையில் பழைய இது வாங்குற மாதிரி ஜிலேபியெல்லாம் வாங்கின்னு நீ போகலாம், அங்கே ஒரு சிலை தான் வச்சுருக்கோம். அதில் பல இடங்களில் சாமியே இருக்காது. அங்கே வந்து சிந்தப்பூர்ணி, பக்லாமுக்கி, ஜுவாலாமுக்கி, அப்புறம் சண்டி தேவி, சாமுண்டா, வைஷ்ணவி, இந்த மாதிரி அந்த ஏரியாவில் 9 விதமான தேவதைகள் இருக்குது. இப்போது வைஷ்ணவி கோயில் நீ போனீங்கன்னா ரொம்ப ஏதோ சாமி இருக்க போகுதுன்னு போவேன். அதோட திருமுல்லை வாயில் இருக்கிற வைஷ்ணவி ஜம்முன்னு இருக்கும், பூஜைலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிற வைஷ்ணவி 3 செங்கல் தான் வச்சுருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது. அதுக்கு அவ்வளோ பந்தா கோகுலில் போய் அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இது அம்பாளுடைய நாக்குன்னுவான், ஃபயர் இல்லையா, அந்த அர்த்தத்தில் இது ஜுவாலாமுகின்னுவான். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஜுவாலாமுகியில் சிலைகளும் ஒன்றுமே இருக்காது. ஒரு குழி இருக்கும், அந்த குழியில் ஒரு மூலையிலிருந்து நெருப்பு வந்துக்கின்னு இருக்கும். அந்த நெருப்பு எப்படி வருது, நான் வந்து இதை அணைச்சி காட்டுறேன்னு அக்பர் பாஷா ட்ரை பண்ணான், அவனால் அணைக்க முடியல. அதனால் அவன் வந்து இந்த கோயிலுக்கு தங்கத்தில் கோபுரம் பண்ணி கொடுத்துருக்கான்னுவாங்க. அங்கே போனாலும் ஒன்றும் இருக்காது, அது நெருப்பு இருக்குது. அதை நெருப்பை சுற்றிக்கிட்டு நீ வந்துக்கினே இருக்க வேண்டியது தான். நான் எவ்வளோ தடவை போயிருக்கேன் இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற டெம்பிளுக்கெல்லாம். ஸோ எந்த கோயிலையும் உனக்கு ஒரு இம்ப்ரெஷன். அதை விட நம்ம ஊரில் இருக்கிற காமாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா, மாங்காடு, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனேன்னா உனக்கு ஒரு மன நிறைவாவது இருக்கும். அங்கே ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஜனங்க போகிறாங்களா வராங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு இது என்னென்னா, சிவபெருமான் வந்து போவேனான்னு சொன்னார் தட்ச யஜ்யத்துக்கு. அப்போ அவருடைய மனைவி நான் போகிறேன், எங்கள் அப்பந்தான் பண்ணுறான்ட்டு போயிட்டா. அவன் மதிக்கலை. அப்போது சிவபெருமான் வந்து என்ன பண்ணார், அவனை பனிஷ் பண்ணுறதுக்காக தன்னுடைய கணங்களெல்லாம் ஏவிட்டார். இப்போ என் கணவனை நீ அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி கணவன் என்னை இனிமேல் சேர்க்க மாட்டான், அவன் பேச்சு கேட்டு வந்ததுனால தான் உடம்பு 63 64 பார்ட்ஸாக பிரிஞ்சுக்கிட்டு பாட்டாக இந்தியாவில் வேறு வேறு இடத்துல விழுந்தது. அந்த இடத்துலலாம் சக்தி ஸ்தலங்கள் வந்துச்சுங்கிறது ஒரு நம்பிக்கை. இப்போ நீங்கள் வந்து இப்போ வடநாட்டில் பார்த்தீங்கன்னா தப்பித்தவரி ஹரித்வார் ரிஷிகேஷ் பக்கம் போயிட்டீங்கன்னா 3 நாள் கூட நிற்க வேண்டியிருக்கும். ஏன்னா சாரி ஆயிரக்கணக்கான ஜனங்க கங்கை ஹரித்வார்லேருந்து கங்காஜலில் காவடி கட்டின்னு எடுத்துன்னு வருவாங்க. அவங்க வர்ற வழியில் அங்கங்கே 2 குச்சி நட்டு அதில் இப்படி குச்சி வச்சுருப்பாங்க, அதில் காவடி தொங்க போடணும். அங்கே பணக்கார சேட்டுங்கள்லாம் டென்ட்டு போட்டிருப்பாங்க. இவங்களுக்கு விதவிதமாக சாப்பாடு, ஜூஸு எல்லாம் கொடுப்பாங்க.
பணக்கார வீட்டு பொம்பளைங்கெல்லாம் வந்து இந்த ஆளுங்கெல்லாம் காவடி தூக்கின்னு வர்றாங்க, அவங்களுக்கெல்லாம் கால் பிடிச்சி விடுவாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். எப்பயும் தான் ஹரித்வார், எப்பயும் தான் கங்கா ஜல் இருக்குது. இவன் அங்கேருந்து கொண்டாந்து அவங்க ஊரில் இருக்கிற ஒரு கிராம தேவதைக்கு மேலே அந்த கங்கா ஜல்லை விடுறதுக்கு அது ஒரு யாத்திரை. இந்த நேரம் நீ தப்பி தவறி போயிட்டியானா அந்த ஹரித்வார்ந்து ஒரு 350 கிலோமீட்டருக்கு ஊர்வலம் போயினே இருக்கும் அந்த ஏரியாலெல்லாம். எல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுடைய நம்பிக்கைகள் தான். இப்போ நம்ம கிராமங்கள்லேயே கரகம்னுவாங்க, ஒரு கங்கா தம்மா, அந்த அம்மா இந்த அம்மா ஏதோ ஒரு கிராம தேவதை இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆளுக்கு வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் இந்த மல்லிப்பூ தொங்க விட்ருவாங்க. எதுவுமே மூஞ்சி கிஞ்சிலாம் ஒன்றும் இருக்காது, அந்த மல்லிப்பூ ஃபுல்லாக உடம்பு மேலே இருக்கும். ஒரு கரகம் தூக்கின்னு வருவாங்க. ஒவ்வொரு செட்டியார் தெரு, ஐயர் தெரு, மல்லியர் தெருன்னு அங்கே வந்து ஒரு இதில் வைப்பாங்க. அங்கே போய் ஜனங்கள்லாம் தாம்பாளம் தட்டில் தேங்காய்லாம் வச்சு அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போடுவாங்க. இது கிராமத்தில் இருக்கிற பழக்கம். அந்த மாதிரி எவ்வளவோ சாமிங்க இருக்குது நாட்டில். இந்த சாமிங்க எல்லாமே நீங்கள் பார்க்குற அந்த பெரிய ஏரார்க்கி இருக்கு இல்லையா, தேவதைகள், ஸ்ரீசக்கரம், மகாமேரு, அந்த வழியில் இருக்கிற தேவதைகளான்ட்டு கூட நீ ஆராய்ச்சி பண்ணாலாம் தேவையில்லை. ஒவ்வொரு கிராமத்துலேயும் அந்த காலத்தில் கொஞ்சம் வயசான பெரியவங்க, ஜனங்களுக்கு நல்லது பண்ணவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு கல் நடுவாங்க அவங்கள புதைச்ச இடத்துல. அதுக்கு நடுகல்னு பேர். பிற்காலத்தில் அந்த நடுகல் தான் இந்த மாதிரி கிராம தேவதைகளெல்லாம் மாறிப்போச்சு. மக்களுடைய நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த கிராம தேவதைகளுக்கு சில இடங்களில் ஆடு வெட்டுறது, கடை வெட்டுறது உண்டு. சில இடத்துல கோழி நேர்ந்து விட்டுருவாங்க. நிறைய கோயில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் நேர்ந்து இங்கே விட்டுருங்கன்னுவான், அவன் பிடிச்சி போய் திருப்பி கொண்டாந்து உனக்கே விற்றுருவான். இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஆகிப்போச்சு. அதனால் நீ சாமி கும்பிடணுன்னாக்கா உனக்கு எப்படி தோணுதோ நீ கும்பிட்டுக்கலாம். எந்த சாமியை கும்பிட்டாலையும் அது பெருசு இல்லை, சின்னதும் இல்லை. அவரவர் இறையவர், குறைவில்லை நிறையவர். நாம் துர்கா கோயில் கட்டினோம். இது இந்த 18 கை துர்கை நான் ஸ்கந்தாசிரம இன்ஸ்பிரேஷனில் தான் பண்ணேன். இந்த கோயில் கட்டி முடிக்கிற அன்றைக்கி நான் அந்த அம்மா கிருஷ்ணவேணி அம்மா இல்லையா, அவங்க ஸ்பிரிட்டை அதில் நான் கொண்டாந்து என்ஷைன் பண்ணேன். இங்கே நாம் கட்டின உடனே வந்து இங்கே மிளகாத்தம்மன் இருக்குதுல பக்கத்தில், அந்த அம்மா ஒரு நாள் என்கிட்ட வந்து எல்லாத்தையும் பெரியவளே தின்னுடுறா, நான் பட்டினிக்கிறேன், எனக்கு எதனா வைக்க சொல்லுன்னா. இதெல்லாம் இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். தேவதைகள் இருக்காங்க, அவங்களுக்கும் தேவதைகள்லாம் இருக்குது. ஸோ மிளகாத்தம்மன் என்கிட்ட வந்து சொல்கிறா, எல்லாத்தையும் பெரியவளே தின்னுடுறா, நான் பட்டினியாக்குறேன். அப்புறம் நான் சொன்னேன்னு குருமூர்த்தி அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போய் வச்சுருந்தாங்க மிளகாத்தம்மனுக்கு. இப்படிலாம் இருக்குன்னா நீ நம்புறியா? தேவைகள் இருக்குது. இதே மாதிரி கமலக்கண்ணி அம்மன் ஒன்று செஞ்சிக்கோட்டை கீழே இருந்துச்சு. அங்கே ஒரு சாமியார் போயின்னு இருந்தார், சஸ்தான சாமின்னு பேர் அவருக்கு. ஒரு நாள் தூங்குறதுக்கு போனார். அந்த மாதிரி சொல்லிச்சு, இங்கே என்னை யாரும் மதிக்கவே மாட்டேன்றாங்க, அதனால் நான் அவங்க கூட வந்துடுறேன், நான் உனக்கு சில சக்தியெல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் பணம் வசூல் பண்ணி எனக்கு ஒரு நல்ல கோயில் கட்டிடு அப்படின்னா. சரின்னா அவர் உடம்புக்குள்ள வந்துச்சு. அவர் வாக்கெல்லாம் கொடுப்பாரு. ஸோ ஜனங்கள்லாம் அந்த பழைய கமலக்கண்ணியை கும்பிட்டவங்கலாம் இருப்பார்ல தேசிகரத்து காலத்தில், அவங்களாம் இவர்கிட்ட வர்ற மாதிரி இருக்கும், ஆத்ம சம்பந்தம். இவர் அருளா கொடுப்பாரு, அவங்க கொஞ்சம் பணம் கொடுப்பான். இப்படி இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் கலவையில் அவர் வந்து கமலக்கண்ணி அம்மன் கோயில் கட்டியிருக்காரு. அந்த சத்தானன்னு சொல்லி பேச மாட்டார், எழுதி காட்டினு இருப்பார். அவர் காட்டினார். அதே மாதிரி இங்கே நங்கநல்லூரில் ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா, அந்த ஆஞ்சநேயருக்குள்ளே இருக்கிறது வடநாட்டில் ஏதோ ஒரு மலை மேலே இருந்த சிவன். எனக்கு எல்லா இடம் சுற்றுவேன், நான் இங்கே இருந்து சிவனை காணமேங்கிறேன். அவர் தான் இப்போ அங்கே இருக்கார் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுங்கிறாங்க. அப்போ என்ன நடக்கும், ஒரு கோயில் கட்டி நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுற போது பூஜை புனஸ்காரம்லாம் இல்லாமல் பட்டினிலெல்லாம் கிடைக்கிற சாமிங்கெல்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா அதுங்களுக்கும் சாப்பாடெல்லாம் தேவைப்படுது. இப்போ அதுங்க வந்து கேட்பாங்க, எங்களை எங்கேயாவது கொண்டு போய் உட்கார வேணா, சோறு தண்ணி இல்லாத உட்காந்துக்கிறேன்னு. இன்னொரு கோயிலில் வந்து உட்காந்துக்குவாங்க. இப்படி தான் எல்லாத்துக்கும் ஜாதகங்குது. திருவக்கரை கோயில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அவ்வளோ பெரிய கோயில் யாருக்கும் தெரியாது. அதுக்கு ஒரு டைம் வருது, சக்கரம் கீழக்கிறது மேலே போகணும், மேலக்கிறது கீழே வரணும். அப்போது நம்ம பழைய மந்திரி இருந்தால சந்திரசேகர், அவன் 54 எம்பி வச்சு பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டிய நேரம் வந்துச்சு. அவனுக்கு ராகவேந்திரான்னு சொல்லி நம்ம ஆள் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கட்டியிருக்கான் இல்லையா, அந்த ஜோசியர் சொன்னான், இந்த மாதிரி நீ இதுக்கு முன்பிறவிகளில் வக்கரகாளியை பூஜை பண்ண ஆள், திருவக்கரைக்கு போயிட்டு ஒரு நடவா நீ பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவேன்னா. அவன் இங்கே வந்து போன உடனே பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான். இல்லைன்னா இந்தியாவில் 570 எம்பி வேணும், அவன் 54 எம்பி வச்சுக்கின்னு ஆகி போயிட்டான். அப்புறம் கவுந்துட்டான், அது வேறு விஷயம். ஸோ அப்போ திருவக்கரை ஃபேமஸ் ஆச்சு. இவங்க இருக்காங்கல்ல கொரட்டூர், அங்கே காளிபாலன் ஒருத்தர், அவர் 2 பஸ்ஸில் அந்த நேரம் அங்கே யார் பூஜை பண்ணாலும் அவனுக்கெல்லாம் அந்த எண்ணம் வந்துடும். 2 பஸ்ஸில் இங்கேருந்து கூட்டின்னு போவார். முகப்பேர் இவங்க இருந்தாங்களா, என்ன ஊர் அது, கொரட்டூர், அங்கேருந்தெல்லாம் ஜனங்களை கூட்டின்னு போய் அந்த கோயிலை பெருக்கி மூழ்கி
அங்கே எல்லாருக்கும் கதம்பு சாதம்லாம் பண்ணி வரிசையாக கழிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ண ஆரம்பித்தார். கோயில் கொஞ்சம் கொஞ்சம் விருத்தியாக ஆரம்பித்தது. அப்போ அந்த ஊரில் இருக்கிற ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ என்ன எங்கள் ஊர் கோயிலில் வந்துட்டு பூஜை பண்ணி வசூல் பண்ணி எடுத்துன்னு போயிடுற, இந்த பணம்லாம் எங்களுக்கு தான் கொடுக்கணுன்னா, ஏன்னா இவனுக்கு தண்ணி அடிக்கணும்ல. அவர் சொன்னார், நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் வச்சுருந்த கோயிலை நான் தான் ஆளுங்களை கூட்டின்னு வந்து பெருக்கி மொழிகை எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும், அப்போனா நீ வர வேணான்ட்டாங்க. அப்போ அந்த ஆள் கோவம் வந்துச்சு, நான் இவ்வளோ பண்ண நீங்கள் என்னை மதிக்கலைன்னு சொல்லி அவரே அந்த கோயில் விளங்கக்கூடாதுன்னு சொல்லி மந்திரம் பண்ணிட்டார். அவரே யார் அதை வளர்க்கணும்னு நினச்சாரோ அவருக்கு ஒரு கோபம் வந்ததுனால வழங்க மாட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கே முரளின்னு ஒரு சாமி குரு, அவருக்கு ஒரு பையன். அந்த பையன் என்ன பண்ணிட்டான், ஒரு மார்வாடிங்கெல்லாம் வருவாங்க அந்த கோயிலுக்கு. ஒருத்தங்கிட்ட நீ அமாவாசை அன்னைக்கு துட்டு கொண்டாந்து இங்கே கொடு, 3 லட்சம் கொண்டாந்து கொடுத்தேனாக்கா நான் அதை உனக்கு திரும்பியும் கோடி வர்ற மாதிரி பண்ணிடுறேன்னு. அந்த மார்வாடியும் அந்த பணத்தை கொண்டாந்து கொடுத்தான். கடைசியில் அந்த மார்வாடி வீட்டுக்கே போய் சேரல. அவங்க அவனுடைய இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க என்னாச்சு என்னான்ட்டு. அப்போது தெரிஞ்சு போகுது, இவன் லாஸ்ட்டில் இந்த ஐயர் பையன்கிட்ட தான் நிறைய பேசியிருக்கான்னு சொல்லிட்டு. அதனால் போலீஸ்காரன் தேங்காய் பூ பழம் எல்லாம் கொண்டாந்துட்டு அந்த ஐயர் பையன்கிட்ட கொடுத்து, சாமி நீங்கள் நல்லா அருள்வாக்கு சொல்லுவீங்களாமே, அந்த சேட்டு பையன் இது போயிட்டான், எங்கே இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. அவன் முட்டாள், நம்பிட்டான். இவங்க போலீஸ்காரன் ட்ரிக் பண்ணுறான்னு தெரியாமல் நம்பிட்டு கேசினோ டாக்கீஸ் பக்கத்தில் இந்த இடத்துல இந்த காருக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டான். கரெக்டாக அதை பார்த்தா அந்த இடத்துல இருக்குது. இவனை பிடிச்சிட்டாங்க ஐயரு, அவன் கொலைகேசில் போட்டான். அப்போ அந்த வக்கரகாளி பாலன் பண்ண பூஜை முரளியோட பையன் ஜெயிலுக்கு போகிற. எனக்கு முரளி ரொம்ப நல்லா தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அந்த திருவக்கரை கோயிலில் குண்டலினி முனிவர் சமாதின்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கு பக்கத்தில் தான் 3 தலை உள்ள சந்திரசேகர் இருப்பார், 3 முகம் உள்ள சந்திரசேகர் சிவன் இருப்பார். அந்த கோயிலில் எல்லாமே உல்ட்டா புல்ட்டாவாக இருக்கும், அதனால தான் வக்கரம்னு பேர் எல்லாத்துக்கும். ஸோ அங்கே முரளின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் முதல்ல என்னை தேடி மண்ணடிக்கு வந்தார். வந்துட்டு கலியுகத்தில் இருட்டை போக்க என் மகன் புறப்பட்டு விட்டான், அவனை கலியுக சித்தன் என்று சொல், அவன் பெயர் சிவசங்கர்னு எனக்கு காளி கனவுல சொன்னாங்க. எழுதி கொண்டாந்துக்கிறேன்னு என்னை மண்ணில் பார்த்தார். அவர் பையன்தான் இந்த கொலைகாரன், இப்படி பண்ணி மாட்டின்னு ஜெயிலுக்கு போனவன். ஸோ அந்த கோயில் நல்லா தான் வந்துன்னு இருந்தது, ஆனால் அழிஞ்சு போச்சு. ரொம்ப பழமையான கோயில். அந்த கோயிலுக்கு பேக் சைடில் போனேன்னா ஆரமரம் கல்லாயிடுச்சுன்னா கல்லால மரம்னுவாங்க, ஃபாசில்னுவாங்க. 100கணக்கான மரங்கள் இருக்கும். அவ்வளோ பழமையான இடம் அது. அந்த திருவக்கரை விளங்காமல் போயிடுச்சு. இல்லைன்னா இன்றைக்கி அங்காள பரமேஸ்வரிக்கிட்ட 5 லட்சம் பேர் போகிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கோயிலையும் நைட்டில் போய் எல்லாம் படுத்துன்னு இருந்தாங்க. அவ்வளோ ஃபேமஸாக அந்த கோயில். இப்படி இந்த பயங்கம் பண்ணதுனால, இல்லை இந்த ஆள் சாபம் விட்டதுனால விளங்காமல் போயிடுச்சு. இந்த சாபத்துக்கெல்லாம் நிஜமாகவே கொஞ்சம் இருக்குது. ஏன்னா இவன் ஒரு நிஜமான நம்பிக்கையோடு தானே போய் பண்ணான். அது சரியாக வரல, ஊர் ஜனங்க ஏமாத்துறாங்கன்னு இவனே சாபம் விட்டு தொலைச்சிட்டானா. அதனால் அது மாதிரி சில நிகழ்வுகள் வரும். அந்த கோயில் வர வேண்டியது டகால்னு கீழே விழுந்துச்சு. இப்போ சந்திரசேகர் இங்கே கும்பிட்டு போய் அவன் எம்பி ஆனான். ராகவேந்திரா சொல்லி தான் இந்த ஆஞ்சநேயர் கோயிலை கட்டினாங்க. வடநாட்டில் எங்கேயோ மலை மேலே இருந்த சிவங்கிட்ட இருந்த எனர்ஜி தான் ஆஞ்சநேயராக இந்த இடத்துல நிற்கிது. அதனால தான் அந்த கோயில் நல்லாயிருக்கும். போகிற எல்லாருக்கும் தொன்னையில் சூப்பராக பிரசாதம்லாம் கொடுப்பாங்க, சுத்தமாக வச்சுருப்பாங்க கோயிலை. இது மாதிரி எல்லாத்துக்கும் பின்னாலும் ஏதோ ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. இது எல்லாமே டிரான்ஸ்ஃபரபிள் எனர்ஜிஸ். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவன்னு இன்னொரு ஆஃபீஸுக்கு மாற்றுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கோயிலில் இருக்கிற சக்தி கூட மாற்றுவாங்க வேறு கோயிலுக்கு. சில காரணங்களால் அந்த கோயிலில் பூஜை இல்லைன்னா வேறு இடத்துக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. இல்லை இந்த கோயிலில் இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாக்கா வேறு ஒரு ஸ்பிரிட்டு இந்த கோயிலில் உட்கார வச்சு இங்கே இருக்கிற இதுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க. எல்லாம் ஸ்பிரிட்டு தான். அதனால் எந்த கடவுளாக இருந்தாலும் அதை நம்புறதும் நம்பாமல் போகிறதும் எல்லாம் உன்னோட மைண்டு தான். நியாயமாக பார்த்தா நீ தான் கடவுள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கடவுள் தான், எல்லாமும் கடவுள் தான். உங்கள்கிட்டயே நம்பிக்கை வந்துச்சுன்னா அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, நான் கடவுள் நீயும் கடவுள். உங்கள்கிட்ட நம்பிக்கை இல்லைன்னா இவ்வளோ கோயிலுங்க எல்லா இடத்துலையும் கட்டி விட்டுக்கிறாங்க, அங்கே போய் தோப்பு கரணம் போட்டு தேங்காய் வச்சு கும்பிட்டுக்குன்னு உட்காந்துனுது. த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சங்கரம் சிவசங்கரம் எனும் மந்திரம் சுகம் தரும். சங்கரம் சிவசங்கரம் எனும் மந்திரம் சுகம் தரும்.
வேஷமின்றி கோஷமின்றி நாள்தோறும் அருள் புரியும் சங்கரம் சிவசங்கரம் எனும் மந்திரம் சுகம் தரும். திவ்ய தரிசனமே எங்கள் ஜென்ம சாபல்யம், தீவினை தரும் சோதனை சோதனை தரும் வேதனை யாவும் சுமந்து 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 சோர்ந்து போன நெஞ்சுக்கு சங்கரம் சிவசங்கம் எனும் மந்திரம் சுகம் தரும். செய்த பாவங்கள் பல சேர்ந்திருந்தாலும் செய்த பாவங்கள் பல சேர்ந்திருந்தாலும் அபயம் அபயம் என்று நீ அழுது தீர்த்திடு என்று நீ அபயம் அபயம் என்று நீ அழுது தீர்த்திடு என்று நீ சகல சுகமும் நித்திய சௌக்கியமும் தந்திடும் திருமந்திரம் சங்கரம் சிவசங்கரம் என்னும் மந்திரம் சுகம் தரும். சர்வமும் சிவசங்கரம் சத்தியம் சிவசங்கரம் சாஸ்வதம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சர்வமும் சிவசங்கரம் சத்தியம் சிவசங்கரம் சாஸ்வதம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம். கரை ஒன்று கண்டேன் கரை ஒன்று கண்டேன் கரை ஒன்று கண்டேன் கரை ஒன்று கண்டேன் கரையாத மனம் கூட கரைகின்றதிங்கே கற்பாறை நீராகி விடுகின்றதிங்கே கரை ஒன்று கண்டேன் கரை ஒன்று கண்டேன் கரையாத மனம் கூட கரைகின்றதிங்கே கற்பாறை நீராகி விடுகின்றதிங்கே கரை ஒன்று கண்டேன் கரை ஒன்று கண்டேன். கண்ணீரில் கரையாத பாவம் கண்ணீரில் கரையாத பாவம் இந்த கரை வந்து நின்றாலே பிடி சாம்பலாகும் என்னாலும் குறையாத சோகம் இங்க இலை பார வந்தாலே சொல்லாமல் போகும் இலை பார வந்தாலே சொல்லாமல் போகும் கரை ஒன்று கண்டேன் கரை ஒன்று கண்டேன். கடல் நீரில் கரையாத கரையும் இந்த கரை வந்து நின்றாலே தானாக மறையும் உடல் கொண்ட ஒரு கோடி குறையும் இங்க ஒரு நொடியில் குணமாகும் நலம் வந்து நிறையும் ஒரு நொடியில் குணமாகும் நலம் வந்து நிறையும் கரை ஒன்று கண்டேன் கரை ஒன்று கண்டேன். கேளை நகர் வந்த போது கேளை நகர் வந்த போது நெஞ்சில் நிற்கின்ற அமைதிக்கு இணை இங்கு ஏறு பாபாவின் திருப்பேரை ஓது
சிவசங்கரா 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 பாபாவின் திருப்பேரை ஓது நீ பார்க்கின்ற இடம்தானே தெய்வத்தின் வீடு பார்க்கின்ற இடம்தானே தெய்வத்தின் வீடு கரை ஒன்று கண்டேன் கரை ஒன்று கண்டேன் தியாகத்தின் திருமூர்த்தி பாபா உயிர் தித்திக்க தித்திக்க தமிழ் பேசும் பாபா யாகத்தின் பெரும் ஜோதி பாபா போல யாருண்டு கரை சேர்க்க கடை தேரலாம் வா யாருண்டு கரை சேர்க்க கடை தேரலாம் வா கரை ஒன்று கண்டேன் கரை ஒன்று கண்டேன் கரையாத மனம் கூட கரைகின்றதிங்கே கற்பாறை நீராகி விடுகின்றதிங்கே கரை ஒன்று கண்டேன் கரை ஒன்று கண்டேன் குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா